You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை தியானிக்கவும் வசனத்தை ஆராயவும் ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்தி வருகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியினால பலப்படுத்தப்பட்டு வசனத்தை நமக்கு விளக்குகிறதை நாம் இந்த நிகழ்ச்சியில் அறிந்திருக்கிறோம். போன நிகழ்ச்சி வரை மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வரை தெளிவாய் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு முன்பதாய் இப்போது கொண்டு வர இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இது போன பகுதியின் தொடர்ச்சியாய் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதுக்கு முன்ன இருக்கிற பகுதிகள் எல்லாம் கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் ஆப்பில் உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் தெளிவாய் கவனிக்க முடியும். வசனத்தை கேளுங்கள், வசனத்தின்படி வாழுங்கள். வசனமானவர் வரும்போது நாம் அவரோடு கூட இணைக்கப்பட தேவன் உதவி செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் நம் மத்தியில 2ஆம் அதிகாரம் முதல் பகுதி 1 to 12 வரை நம் மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நாம் நேரடியாய் நிகழ்ச்சிக்கு கடந்து போக போகிறோம். இந்த தொடர்பிலும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்கிற உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் அமையட்டும். 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இப்ப இதற்கு முன்பு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஊழியத்திற்கு வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு அவர் ஒரே இடத்தில் இருக்கவில்லை. ஏன்னா பொறுப்புள்ளவர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. குறிப்பா சுவிசேஷம் அல்லது ஊழியம் செய்கிறவர்கள் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்ததே பரலோக செய்தி அந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு. அப்போ சில இடத்துல அது ஊழியத்தை முடிச்சிட்டு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார் என்றால் இதற்கு முன்பும் அங்க போயிட்டு ஊழியம் செய்தார். ஊழியத்திலே அற்புதங்கள் நடந்தது இதற்கு முன்பு பார்க்க முடியும். இப்படி கப்பர்நகூமுக்கு போன பிறகு ஒரு ஊருக்கு போகிறார். போன பிறகு ஒரு வீட்டுக்குள்ளும் ஆண்டவர் வெறும் வீதியில் நடக்கிறவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப அங்க வீட்டுக்கு போனார்னா எங்கெல்லாம் எந்த வீட்டுக்கு போனாரோ ஒவ்வொரு இடத்திலும் அற்புதம் நடக்கும். பேதுரு மாமி வீட்டுக்கு போனார், அங்கே அற்புதம் நடந்தது. அவர் காட்டுக்கும் போக முடியும், நாட்டுக்கும் போக முடியும், வீட்டுக்கும் போக முடியும். போகிற இடமெல்லாம் தேவ வல்லமை புறப்படும். இதுல சொல்லப்பட்ட சம்பவம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும். அந்த நாட்களில் அதை விரிவா நாம பார்த்திருக்கிறோம். அதனால இப்ப மேலோட்டமா தான் நாம இவைகளை பார்க்கிற வார்த்தையா உங்களுக்கு செய்தி நாங்கள் கொடுக்க வேண்டுமானால் இன்னும் நிறைய வேறு வேறு வசனங்களை ஒப்பிட்டு சொன்னோம்னா நேரம் போதவே போதாது. அதனால இந்த சம்பவங்களை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். இப்ப வீட்டுக்கு போனார். இப்ப வீட்டுக்கு போனார் என்ற போன பிறகு ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். ஜனங்கள் ஏன் கேள்விப்படுறாங்கன்னு சொன்னால், ஆண்டவர் எங்க போறாரோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரு அப்படியே அந்த ஏரியாவில் பரவிடும். இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப எங்க இருக்கிறார்னு கேள்விப்படுறாங்க. வீட்டில் இருக்கிறார். நீங்க 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்த விஷயத்தில் பார்க்கும்போது அவர் போய்கிட்டே இருக்கிறார்.
போன பிறகு எல்லாம் பேசுகிறாங்க. சுகமளிக்கிற இயேசு வருகிறார், விடுதலை கொடுக்கிற இயேசு வருகிறார், அற்புதங்களை செய்கிற இயேசு வருகிறார், ஆறுதல் கொடுக்கிற இயேசு வருகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் அவரை புரிந்தபடி சொல்லிக்கிட்டு போறாங்க. அது நிறைய காதுல விழுது. அப்ப விழும்போது அந்த பெண்மணி கேள்விப்பட்டாள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு சுவிசேஷத்துல இருக்கு. கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட பிறகு அவள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். அதே போல கண் தெரியாத குருடர்கள் வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்றத இவங்க காதுல விழுது. கண்ணு தெரியல, காதுல விழுது, இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லி. அப்ப அதை கேள்விப்பட்ட பிறகு சத்தமிட ஆரம்பிச்சாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல சகேயு என்ற ஒரு மனுஷன் லூக்கா 19 பார்க்கிறோம். அவனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு பெரிய பணக்காரன். அப்ப இவன் அந்த இயேசு கிறிஸ்து வருகிறார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத இவன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட பின்பு அவன் அங்க நடந்த சம்பவங்களை பார்க்க முடியும். அவன் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அப்ப இந்த இடத்துல ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த வீடு முழுவதும் ஜனங்கள் நிரம்பிட்டாங்க. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடுன்னு சொல்லி இருக்கு. எங்கே தெய்வீகம் இருக்கிறதோ அங்கே தேவ வல்லமை புறப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்ப அந்த இடத்துல 2ஆம் வசனம், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இது ஒரு வாய்ப்பு பாருங்க. கப்பர்நகூமுக்கு போனார். ஜனங்கள் அவர் வீட்டில் இருக்கிறார்னு கேள்விப்பட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தால் ஜனங்க கூடிட்டாங்க, நிரம்பிட்டாங்க. நிரம்புற பிறகு என்ன செய்தார்னா, அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வசனம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வர முடியும், சரியான வழியை காண்பிக்க முடியும். இன்னைக்கு அற்புதம் அதிசயம் நடக்காம அல்லது தெய்வீகம் வெளிப்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணம் சொந்த கருத்துக்களையும் தேவையில்லாத காரியங்களை கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்வதனால் ஒரு மாற்றமும் வரவில்லை. ஆனா ஆண்டவர் வசனத்தை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவர் போய் அங்க நின்று பார்த்தாலே போதும், அவர் அங்கே பார்த்தாலே போதும், அங்க பேசினாலே போதும், அந்த ஜனங்கள் பார்த்த பிறகு அற்புதம் நடக்கும். ஆனா இங்க எது முக்கியம்? ஊழியத்தில் ஒரு ஊழியம் என்றால் எது முக்கியம் தெரியுமா? வசனம் முக்கியம். வசனம். அதை குறித்து ஏராளமான வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். போதகர். இவர் ஒரு போதகர். யாருக்கு வசனத்தை போதித்தார்? கூடி வந்த ஜனங்களுக்கு அற்புதம் அதிசயத்திற்கு முன்னாடியே வசனத்தை போதித்தார். 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள்லாம் கூடி வந்திருக்கும் போது வசனத்தை சொன்ன போது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்ப அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, இவங்க இந்த வீட்டுல இருக்கிறாரு. எப்படியும் நல்ல செய்தியும் வெளியில போயிடும், கெட்ட செய்தியும் வெளியில போயிடும். ஆனா இந்த செய்தி கெட்ட செய்தி இல்ல. யாரு கேள்விப்படுறாங்க அவங்களுக்கு தான் நன்மை. கேள்விப்பட்டவர்கள் யாரு வருகிறார்கள் அவர்களுக்கு தான் நன்மை. வசனத்தை பொறுத்த வரைக்கும், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும். ஆனா இதை கேள்விப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் அனுபவிக்க முடியாம இருக்காங்க. எல்லா விதத்திலும் ஆண்டவர் இயேசுவை குறித்து, வசனத்தை குறித்து ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். இதை அறிந்து கொண்டால் அவர்கள் இருள் மாறும், அவர்கள் பிரச்சனை தீரும், அற்புதம் நடக்கும்னு யோசித்து தேவ ஊழியர்கள் தேவ வசனத்தை பல விதங்களில் சொல்லி கொடுத்தாலும் ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்காமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நீங்க அவங்க வாழ்க்கையை பார்த்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அதே நேரத்துல வசனம் சொல்லும் போது என்னதான் பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் விசுவாசித்து கேள்விப்பட்டு வந்தால் அவர்கள் வாழ்க்கை மாறும். இதை போல எத்தனையோ பேர் சாட்சி சொன்னதை பார்த்திருக்கிறோம்.
இப்ப இதை கேள்விப்படுறாங்க. இயேசு அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கார். நாம ஒரு மனுஷன் அப்படியே படுத்து கிடக்குறாரு, திமிர்வாதக்காரன் சொல்லி இருக்கு. திமிர்வாதக்காரன்னா முடக்குவாதம். கை செயல்பட, கை காலு எல்லாம் செயல்பட முடியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. மற்றவங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். அதனால 4 பேர் யோசித்தாங்க. பாருங்க, உலகத்துல எல்லாருமே கெட்டவங்க இல்ல, நல்ல மனசு உள்ளவங்க இருக்காங்க. சரி, நாம நல்லா இருக்கிறோம், இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நல்ல மனம் உள்ளவர்கள் சமுதாயத்துல இருக்காங்க. அந்த எண்ணம் வேண்டும். இங்கே ஒரு 4 பேர் நல்ல மனமுடையவர்களாய், இந்த மனுஷன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நம்மால் என்ற உதவி அவனுக்கு செய்வோம் என்று சொல்லி அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா ஒரு மனுஷனை சாவு தூக்கிட்டு போகும்போதுதான் கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அங்க 4 பேர் இல்ல, மாறி 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 தூக்கிட்டு போவாங்க. அவ்வளவு பாரமா இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் நன்மை பெற எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், நம்மால ஒருத்தவங்க நல்லா இருக்காங்களே, அது ஒரு சந்தோஷம் இருக்கு. பிறர் நாம கஷ்டப்பட்டாலும் பாடுகளை அல்லது ஒரு பலவீனம் நம்ம சுமக்க முடியாத கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல, இன்னொருவங்க நன்மை. அப்ப இத போல இந்த குணம் நமக்கு வேணும். நாம் நல்லா இல்லைன்னா கூட மற்றவங்க நன்றாக இருக்க வேண்டும். 4 பேர் சுமந்துகிட்டு எங்க வர்றாங்க? அந்த வீட்டுக்கிட்ட வர்றாங்க. அங்க நடக்கிற சூழ்நிலைய பாருங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இது ஒரு பெரிய காரியம். கூட்டம் அதிகமா இருக்கு. ஆனா அங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யாரும் சொல்லல. யாரும் போயிட்டு இப்படி ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. ஒரு மனுஷனை அழைச்சிட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு அங்க ஆண்டவர் வசனத்தை சொல்றார். வசனத்தை இப்ப அவர் தேவாதி தேவன். அந்த உள்ள போக கூடாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம் நிரம்பி இருந்தது. அவர் பேசுற வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அதான் அப்ப அந்த வசனத்தை கேட்கும் போது அந்த 4 பேர் என்ன யோசித்தாங்க? கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க. ஏன்னா அப்போ அந்த கொஞ்சம் தூரத்துல பார்த்திருப்பாங்க. அன்னைக்கு மைக்கெல்லாம் இல்ல. அவர் வாயில் புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள் கேட்டாலே விடுதலை, உள்ளத்தில் சமாதானம். இப்ப சொல்லுவாங்க, நல்ல ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கும் போது திடுக்குன வசனம், நீ பிரசங்கம்தான் பண்ணு, நீ ஏதாவது பண்ணு, ஒரு குழப்பம் பண்ணி, அப்ப அந்த நேரத்துல ஐயா ஸ்தோத்திரையா, ஐயா ஸ்தோத்திரையான்னுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? லேட்டா வந்தா அமைதியா பின்னாடி உட்கார்ந்துருவேன். ஏன்னா மற்றவங்க அப்படியே முகம்லாம் அந்த கவனம் போயிடும். நல்லா அந்த பிரசங்கியா நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி பரலோக வல்லமை இறங்கி வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஞானமா யோசிக்கணும். இந்த 4 பேரும் அப்புறம் பின்னாடி போய் உட்கார்ந்துக்கலாமே, அந்த செய்தி முடியட்டும். அதன் பிறகு நாம் அங்க உள்ள போய் உட்கார்ந்து ஐக்கியத்தை வெளிப்படுத்தலாமே. இந்த 4 பேரும் அதை போல கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, அதே நேரத்தில் தங்கள் ஞானத்தை பயன்படுத்துறாங்க. வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ நாங்க நடக்க போகுது, அதனால நாம இடையில போயிட்டு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னு யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஜனக்கூட்டத்தை தடை செய்யாம இவங்க மேற்கூரையை பிரிச்சு உள்ள இறக்குறாங்க. அவங்க விசுவாசம். 2வது, மேற்கூரைன்னா அது மோல்டிங் போட்ட வீடு இருந்திருக்காது. அன்னைக்கே ரொம்ப லகுவா கீழே. அப்ப இன்னொன்னு பாருங்க, அப்படி கீழே இறக்கின உடனே அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் பயம் வந்திருக்கும். என்ன திடீர்னு கீழே இறங்குது அப்படின்னு. கீழே இறக்குனாங்க. வந்த உடனே ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார். மற்றவங்க அவங்க 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். பேசுறது யாருகிட்ட தெரியுமா? பிரச்சனை உள்ளவங்கிட்ட சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இது என்ன தேவ தூஷணம் சொல்றாங்க. பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் யார் தெரியுமா? நீ பேசுற பேச்சு மட்டும் இல்ல, என்ன யோசிக்கிறீங்க, யோசனைகளை அறிந்த தேவன். அவர்கள் யோசனையை அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஆவியில அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆவியில யோசித்து, ஏன் இப்படி தப்பா யோசிக்கிறீங்க, பாவங்களை மன்னினும் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லுது. எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசுவாகிய எனக்கு
மனுஷகுமாரனாகிய எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். அவரை விட அதிகாரம் உள்ள வேற யார் இந்த உலகத்தில் இல்லை. அவர்தான் தேவன், அதிகாரம் உள்ளவர். உடனே சொல்றாரு, டேய் நீ ஏதாவது யோசிச்சுக்கிட்டு போப்பா, நான் வசனத்தை சொல்வது மட்டுமல்ல, வாயில சொல்றது மட்டும் இல்ல, ஜனங்கள் விடுவிக்கப்படணும், நான் அதுக்குதான் வந்தேன் சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். வீட்டுக்கு போ சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள் அவன் வீட்டுல இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப ஆண்டுடைய நோக்கம் என்ன? இவன் சுகமடைவதனாலே அவன் விடுவிக்கப்படுகிறான், அந்த குடும்பத்துக்கு விசுவாசம் வருகிறது, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போறாங்க. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதே அதிகாரம் உள்ள ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், நம்பி அவர்கிட்ட வரணும். அப்படி வரும்போது அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது அநேகர் அறிந்து கொள்ள முடியாம, அனுபவிக்க முடியாம இருக்காங்க. இலவசமா இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்தால் இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும். உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இந்த 2ஆம் மார்க் எழுதுகிற காரியம் ஏற்கனவே மத்திய எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை தான் இந்த இடத்துல மார்க் எழுதுகிறார். கொஞ்சம் விலாவரியாய் அவர் கேள்விப்பட்ட மாதிரி அவர் எழுதுகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து மேலே கூரையிலேருந்து இறக்குகிறாங்க. இறக்குறதுக்கு காரணம் என்ன? அந்த வீடை சுற்றி ஜனங்கள் இருந்தாங்க. இவர்களால் உள்ள கடந்து போக முடியாத சூழ்நிலையில் அவர்கள் யோசித்து என்ன செய்யலான்றதை முடிவு பண்ணி அந்த வீட்டு மேலே போய் அந்த கூரையில் அதை எடுத்து அந்த இடத்துல இறக்குறாங்க. இயேசு எங்கே உள்ளே உட்கார்ந்து அதுக்கு நேராக இறக்கப்படுகிறது. இயேசு பார்க்கிறார். அங்கே நேரம் எதுக்குமே கொடுக்கறதில்ல. அவர் உடனே என்ன பண்ணுறாரு? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதால் அவனுக்கு சொன்ன உடனே அங்கே உள்ளவர்கள் அங்கே இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத பாரகர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள் என்பதால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் உடனே மனசில் யோசித்த காரியத்தை இயேசு அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு உடனே அவங்களுக்கு மறு உத்தரவை ஆண்டவர் தருகிறார். அப்போ கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. அவன் வீட்டுக்கு போகிறான். அங்க உள்ளவர்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை நம்பி வந்தால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் அற்புதங்களை செய்ய சர்வ வல்லமை உள்ளவர். இந்த உலகத்துல அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை இப்போது தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இதை தொடர்ச்சியா நீங்க பார்க்கும்போது மார்க் என்ன எழுதுகிறார்னா, மத்தேயு உடைய அழைப்பு எப்படி வந்தது என்பதை அதை குறித்து ஒரு சில காரியங்களை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை நம் மத்தியில 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் நமக்கு முன்னே கொண்டு வரப்போகிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்குவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். திமிர்வாதக்காரன் சுகம் அடைதல் எப்படி என்று சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்து 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்று விசுவாசத்தோடு வந்தான். ஆண்டவர் அவனை சொஸ்தப்படுத்தினார். இந்த சங்கதிகளை எங்கேயும் சொல்லாத அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் அவன் போய் எங்கும் இந்த வார்த்தைகளை பிரசித்தப்படுத்தினான். அவன் புறப்பட்டு போய் இந்த சங்கதிகளை எங்கும் விளங்கும்படியாக பிரசித்த பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளிரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களிலே தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுக்கு விடுதலை இல்லாம போச்சு. பட்டணங்களிலே அவர் பிரசங்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் சில ஜனங்கள் இவரால வல்லமை அற்புதம் நடக்கிறதே என்பதை காணும்படியாக, அவரிடத்தில் அற்புதங்களை பெறும்படியாக, வசனத்தை கேட்கும்படியாக திரள் கூட்டமான ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள். இப்போ நம்ம இதுக்கு முன்ன நம்ம பார்த்தோம்,
இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார்னு ஜனங்கள் கேள்விப்பட்டு பேரலைசஸ் மேன், திமிர்வாதக்காரன, கை கால் விளங்காதவன 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்கள தான் ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்று இப்போ ஜான் பீட்டர் ஐயா அவங்க நம்ம பேச கேட்டோம். இது முடிஞ்ச உடனே அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு அவர் போதகம் பண்ணுகிறார். இப்போ வீட்டுல இருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப நெக்ஸ்ட் எங்க போறாரு? கடல் கிட்ட போறாரு. ஏன் நம்ம பட்டணத்துல போக முடியல, அங்க எதிர்ப்பு இருக்கிறது. புகழ்ச்சி தான், குஷ்டரோகியை சுகப்படுத்தினது புகழ்ச்சி தான். பாளையத்துக்கு வெளியே இருந்த குஷ்டரோகி சுகம் பெற்று பட்டணத்துக்குள்ள போயிட்டான். சுகப்படுத்தின இயேசு பட்டணத்தில் இருந்தவர் இப்போ பட்டணத்துக்குள்ள போக முடியல. கடல் ஓரத்திலேயும் வீடுகளிலேயும் பல இடங்களிலே அவர் வெளியே இருக்கிறார். இப்போ இந்த கடல் ஓரத்துல இதெல்லாம் நடக்கிற சம்பவம் எங்கன்னா கலிலேயா கடல் ஓரத்திலேயே நடக்கிற சம்பவங்களா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் காண்கிறார். அவன் நடந்து போகையில் அல்பேவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்று போனான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் இயேசு இருக்கிற இடத்துல அவர்கள் போனார். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள், வசனத்தை கேட்கும்படியாக திரள் கூட்ட ஜனங்கள் போனார்கள். நம்ம இதே 4ஆம் அதிகாரத்துல மார்க் 1ஆம் வசனத்துல கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்திருந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்று வசனத்தை கேட்டார்கள். இவ பலிப்பிடமா எதை பயன்படுத்தினார்னா ஒரு படவை பயன்படுத்தினார். படவில நின்று அவர் பிரசங்கம் பண்றாரு. ஜனங்கள் எல்லோரும் கரையில நின்று வசனத்தை கேட்டார்கள். அப்ப பாருங்க, இயேசு வசனத்தை முழங்குகிற ஒரு தேவனாக இருந்தார், பிரசங்கிக்க தொடங்கினார். ஏன்னா மார்க் எழுதும் பொழுது இயேசுவை மேசியாவாக காண்பிக்கிறார், உலக ரட்சகராக காண்பிக்கிறார். நீதிமொழிகள்ல 1ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை நம்ம வாசிச்சோம் சொன்னா, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியில் உள்ள தெருக்களிலும் சந்துகளிலும் ஒலிமுக வாசல்களில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்பும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? நீதிமொழிகள் 1:20-22 வரைக்கும். அப்ப அது போலதான் இயேசு சந்தை வெளிகளிலும் வெளியிலும் வீதிகளிலும் நின்று ஞானமுள்ள வார்த்தைகளை அவர் பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தினுடைய அதே சம்பவத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு அன்றைய தினமே ஆண்டவர் அநேக இடங்களில் என்ன பண்ண, கடலோரத்திலும் வீடுகளிலும் அவர் உபதேசம் பண்ணி அவர் பிரசங்கம் பண்ணினே இருந்தார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்திலே உட்கார்ந்தார். இப்போ மார்க்குவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்துல சொல்லுது பாருங்க, இயேசு தம்முடைய சீஷரோடு கூட அவ்விடம் விட்டு கடல் ஓரத்திற்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் திருசீதோன் பட்டணங்களின் திசைகளில் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அப்ப பாருங்க, பூமியின் 4 பக்கங்களிலும் 4 திசைகளில் இருந்து ஜனங்கள் இயேசு இடத்துல வந்து, அவர் ஏதோ ஒரு மூலையில உட்கார்றாரு, ஏதோ ஒரு கடற்கரையில உட்கார்றாரு. ஆனா ஜனங்கள் அவர் எங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர் பின்னே அவரை ஃபாலோ பண்றாங்க. காரணம், அவருடைய போதகத்தை கேட்கும்படியாக வருகிறார்கள். இப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது லேவிய அழைக்கிறார். அவர் நடந்து போகையில் அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இப்ப லேவி என்னங்க வசனம் சொல்லுது, மறுபெயர் அவனுக்கு புதிய பெயர் மத்தேயு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை லேவி என்பது அவனுடைய அசல் பெயரா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு மறுபெயர் அப்போஸ்தலனாகிய மத்தேயு அப்படின்ற
அந்த பெட் நேம் பெற புதிய நேம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய பெயரினுடைய கிரேக்க பதிப்பாக இந்த மத்தேயு என்று சொன்னால் ஆண்டவரின் பரிசு, காட்ஸ் கிஃப்ட் என்ற அர்த்தம். அதுக்கு யெகோவாவினுடைய கிஃப்ட் அப்படின்றத அர்த்தம். இன்னைக்கு பாருங்க, இப்படிமா இவன் இப்பேற்பட்டவன் ஆண்டவர் என்ன பண்றாரு, நடந்து போகையில் இயேசு சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது சோம்பேறிகளை தூங்கி கொண்டிருக்கிறவர்களை எழுப்பி கூப்பிடல. சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஏற்கனவே நம்ம மத்தேயுல நம்ம பார்த்திருக்கிறோம், உழைத்து உற்சாகமா இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் சீசன் அழைக்கிறார். வா உங்களை மனுஷரை பிடிக்கிறவன், மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து வா உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ உற்சாகமா வேலை செய்கிறவர்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த மனுஷன் ஆயத்துறையில உட்கார்ந்து கொண்டு அவன் டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறான். ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு, வா உன்னை மனுஷரை என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ அப்படின்னு அழைச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்துட்டான். அழைப்புக்கு எப்படி கீழ்ப்படுத்திருக்கிறான் பாருங்க. தேவன் அழைச்சார்ன உடனே எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்பாக அவன் வந்தான். லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் இதே சம்பவம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். எல்லாவற்றையும் விட்டு, அழகா சொல்லுது பாருங்க, எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆண்டவருடைய அழைப்பு நம்ம கிட்ட ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம அழைப்பான எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து அந்த இடத்தை விட்டு அவருக்கு பின் சென்று வந்துவிட வேண்டும். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினான். அழைச்ச உடனே, அழைப்பு மாத்திர உடனே வீட்டுக்கு அழைச்சுன்னு போய் அவருக்கு விருந்தும் பண்றான். அதுதான் இந்த கீழே வசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனத்துல இந்த மார்க்குள்ள புஸ்தகத்துல, அப்பொழுது அவனுடைய வீட்டில் அவர் பந்தி இருக்கையில் அப்படின்னா லேவி உடனே கூட்டின்னு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் பெரிய விருந்து பண்றாங்க. அந்த விருந்துல இயேசுவோடு கூட யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால். ஏன்னா இயேசு போற இடத்துல எல்லாம் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம போறோம், நம்மளுக்கு விருந்து பண்றாங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் கழிச்சு விட்டு நம்ம வண்டி போய் முடிச்சுட்டு வந்துடலாம், சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போவாங்க. ஆனா இயேசு அழைக்கிற நேரத்துல பாவிகளும் ஆயக்காரரும் அவரோடு கூட இருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவருடைய சீஷரோடு கூட பந்தி இருந்தார்கள். என்ன ஒரு அழகா சொல்லுது பாருங்களேன். இயேசுவோடும் அவருடைய சீஷரோடு கூட பாவிகளும் ஆயக்காரரும் பந்தி இருந்தார்கள். இப்போ இயேசு அவங்கள புறக்கணிக்கல. அவர் வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை மிக சத்தியமா இருக்கிறது. லூக்காவின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கூட நம்ம பார்க்கும்போது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்ப பாவிகளும் ஆயக்காரர் எதற்கு வந்தாங்கன்னா, வெறும் சாப்பாட்டுக்கு வரல, வசனத்தை கேட்கும்படியா வந்தாங்க. வசனத்தை கேட்டவர்களை ஆண்டவர் விருந்துக்கு தள்ளி விட்டு போயிடல, அவங்களையும் கூட கூட்டிட்டு போய் அவங்களோடு கூட பந்தி இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயுவின் புஸ்தகத்துல இதே தான் அவர் 9ஆம் அதிகாரத்துல 10-11 நம்ம பார்க்கும் பொழுது, போஜனம் பண்ணியிருக்க இயேசுவோடு கூட சீஷர்களும் இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு, இந்த பரிசேயர் அதை கண்டு, பரிசேயர் அவங்களாக்கா என்னை விட பரிசுத்தவான்னு யாரும் இல்ல, தங்களை மேன்மையாக கொள்ளுகிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அப்போ இவங்க என்றாங்க, இவர் பாவியான மனுஷரோடு கூட விருந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறாரு, பாவியான மனுஷர் கூடவே இவர் இருக்கிறாரு என்று சொல்லி இயேசுவையே குறை சொல்லுகிற ஒரு பரிசேய கூட்டம் அங்கே இருக்கிறதை இங்கே நாம பார்க்கிறோம். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார். கேக்குறாங்க, கேள்வியே கேக்குறாங்க, உங்க போதகர் என்னப்பா இவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று அவர்கள் கேட்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்ன இது,
இவர் பரிசுத்தமான தெய்வமாச்சே, ஆனா இவருடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் யாரோட தான் இருக்கு? ஆனா ஆண்டவர் வந்த நோக்கமேனா பாவிகளை ரட்சிக்க தான் உலகத்திற்கு வந்தார். அவர் வந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் பரிசுத்தமானவரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு பாருங்க, இந்த அதிகாரத்துல நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பரிசையனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்றான். பரிசையன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அந்நியக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல இல்லாததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்துல என்ன, மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்கிறான், ஆயக்காரனை அற்பமா நினைக்கிறான். இதுதான் பரியாசக்காரருடைய ஜெபமும் பரியாசக்காரருடைய எண்ணமுமாக இருந்தது. அப்படின்னா தன்னை விட மேன்மையானவர்கள் எவரும் இல்லை என்று. அப்போ இயேசுவ நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா சகேயு வீட்டுக்கு போறாரு இல்லையா, அப்பவும் சொல்றாங்க இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டில தங்கும்படி போனார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்தில் தங்கும்படியா போனார், தங்கும்படியா போல அவனை மனம் திரும்பும்படியா செய்தார். ஆயக்காரனா இருந்த அந்த சகேயு மனம் திரும்பி தான் செஞ்ச பாவங்களை அறிக்கையிட்டு, நான் அநியாயமா வாங்கினது உண்டால் நாளத்தனையா திருப்பி செலுத்துகிறேன் என்று மனம் திரும்பினான். இயேசு சொன்னார், இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அப்போ இயேசு வந்த நோக்கம் என்னன்னா, பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசு சீஷன் கிட்ட பரிசேயர் ஆயக்காரர் கேட்கிற அந்த அது கேட்டோன்னு அவர் பதில் சொல்றார். அதை இயேசு கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு தேவையில்லை. ஒருத்தன் வியாதியா இருக்கிறான்னா அவனுக்கு தான் டாக்டர் தேவை, அவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் அவசியம். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப இந்த வசனத்தினுடைய முழு கான்செப்ட் என்னன்னா, ஆண்டவர் வந்த நோக்கத்தை கர்த்தர் இங்க மிக தெளிவாக சொல்லுகிறார். இன்னைக்கு சுகம் உள்ளவனுக்கு வைத்தியன் அவசியம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பதில் சொல்றார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பத்திற்கு வந்தேன். மத்தேயுல 9ஆம் அதிகாரத்துல 12-13 வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களை ரட்சிக்க நான் வரல, பாவிகளையே ரட்சிப்பதற்கு நான் வந்தேன். அப்போ பாருங்க, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் இதுமாய் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பதற்கும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அழைக்கிறார் இல்லையா, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேன் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல நான் வெண்மையாக்குவேன், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல நான் மாற்றுவேன். அப்ப ஆண்டவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். இந்த பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு வந்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். லேவியை அழைச்சார், சீடனாய் மாற்றினார். அழைச்ச உடனே எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவர் வீட்டிலே விருந்தம் பண்ணினான். பாவிகளோடும் ஆயக்காரரோடும் இயேசு அவன் வீட்டில போஜனம் பண்ணி, நான் நீதிமானை அல்ல பாவிகளை ரட்சிப்பதற்கே வந்தேன் என்பதை ஆண்டவர் அங்கே பறைசாற்றினார். அப்ப இந்த இடத்துல லேவி எண்ணக்கூடிய மத்தேயு அவரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த இடத்துல அவர் அழைப்பு பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அழைக்கப்பட்ட உடனே அவர் வீட்டுக்கு கடந்து போகிறார், இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். அந்த இடத்துல அவருக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அந்த விருந்துல மத்தேயுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே மத்தேயு போன உடனே அவர் வீட்டுக்கு அவர் கூடவே போறாங்க. அது கூடவும் இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் இவங்க ஏன் இப்படி கூட்டமா போறாங்கன்றத கவனித்து, ஏன்னா இவங்க கவனிக்கிறதே தான் இவங்க வேலை, அதனால கவனித்து பின்னாடி போறாங்க. போயிட்டு அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தையும், அந்த இடத்துல அந்த நாள் முதல் கொண்டு மத்தேயு இயேசுவை பின்பற்றின
காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால அங்க இடத்துல போறாங்க. இயேசு அவங்களுக்கு மறு உத்தரவை சொல்லுகிறதையும் இந்த இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களோட கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறது மாத்திரம் இல்லாமல் அவர்களை ரட்சிக்க தான் நான் வந்தேன் என்பதை ஒரு செய்தியை கர்த்தர் இந்த இடத்துல அவர்கள் கொடுத்ததாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு இயேசு வந்ததுக்கு முக்கியமான காரணமே நம்மை ரட்சிப்பதுக்கு தான், நம்மை மீட்பதுக்கு தான். எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதையில அவர் வழிநடத்துவார். அவர் அழைப்புக்கு செவி கொடுங்கள், அவரை பின்பற்றுங்கள், கடைசி வரை கைவிடாத நடத்தி தொடர்ச்சியாய் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்வார். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனத்துக்கு உங்க காதுகள் திறந்திருக்கட்டும். வசனத்தின்படியே நடக்க உங்க வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்துல நாம் இந்த பகுதிகளை தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வசனங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொடுத்தார்கள். அவங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.